ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது தமிழ் மேவர்ஸ் STI அண்ட் நான் தான் உங்கள் HAI. பண்ணா நம்ம சைத்தாமாவும் அவனோட கேக்டஸ் செடிக்கு தண்ணி ஊற்ற போய்ட்டுருப்பா. அப்போ நியூஸில் ஜெட் சிட்டியை நோக்கி கூட்டமான கொசுக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சைத்தாமாவும் திரும்பவும் சிட்டியில் ஏகப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவான். நியூஸ்லேயும் ஏகப்பட்ட மாடுகள் அப்புறம் பண்ணைகள் எல்லாம் தாக்கி வச்சிருக்கு அந்த கொசுக்கள் எல்லாரும். கொசுக்களை பார்த்தா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வீட்டில் ஒரு கொசு இருக்கும். நம்ம ஹீரோவும் அதை அடிப்பான். ஏகப்பட்ட தூரம் அடித்து பார்ப்பான். மூஞ்சியில் இருக்கும் போது கூட அடித்து பார்ப்பான். ஆனால் அந்த கொசுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி பாஞ்சு அந்த கொசு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இதுக்கப்புறம் அந்த கொசுக்கள்லாம் கூட்டமாக போயிட்டுருக்கதை காமிப்பாங்க. இங்கே அந்த கொசுக்களுக்கெலாம் த்ரெட் லெவல் டீமன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஜெனோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பா. லோன் சைபேக்குங்கிற இந்த எபிசோட ரைட்டில் போடுறாங்க. இங்கே ஒரு திருட்டு பையன் கொசுக்கள்லாம் யாருக்கெல்லாம் பயப்படுவா அப்படின்னு அங்கே நிற்பான். பார்த்தா கொசுக்கள்லாம் கூட்டமாக வந்து அவனுவன் மொத்தமாக உறிஞ்சி அவனை அங்கேயே சாவடிச்சிடும். எல்லாத்தையும் கொண்டு போய் மஸ்கிட்டோ கேர்ள் கிட்ட கொடுக்கும். ஆனால் ஜெனோஸு அவளை அட்டாக் பண்ணுவான். அவள் டாச் பண்ணிடுவா. நம்ம ஜெனோஸு இதெல்லாம் நடந்துக்கிட்டு நீ பெரிய தொல்லை பண்ணிகிட்ருக்க, இந்த சிட்டிக்கு நீ ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துட்ட, நான் ஒன்று அழிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஜெனோஸ் சொல்லுவான். ஜெனோஸே ஒரு சைபருக்கு அவன்கிட்ட ரத்தத்தை உடையலான்னு வந்தப்போ அவன் அந்த கொசுக்கள்லாம் இறைச்சி போட்டிருப்பான். நீ இன்றைக்கி சாக போகிற அப்படின்னு நம்ம ஜெனோஸும் சொல்லுவான். இங்கே சைத்தாமா அந்த கொசு அடிச்சிட்டான்னு நினைப்பான். ஆனால் அங்கே சூசுன்னு திரும்பவும் சத்த ஆரம்பிச்சிடும். நம்ம சைத்தாமா செம்ம டென்ஷன் ஆகிருப்பான். இங்கே அந்த ஜெனோஸுக்கும் மஸ்கிட்டோகளுக்கும் ஏகப்பட்ட சண்டை நடக்கும். நம்ம ஜெனோஸும் விட்டு கொடுக்குறதா இல்லை, போட்டு பொலன்னு பொழப்பான். அதுக்கப்புறம் அவனோட பவர் சேலஸ்னால் அடிக்க ஆரம்பிப்பான். அந்த மஸ்கிட்டோகளும் நம்ம ஜெனோஸோட கையை பிச்சு எடுத்திருப்பா. பார்த்தா அவளுக்கு 2 கால் இருக்காது. நம்ம தலைவன் அந்த கால்லாம் பிச்சு போட்டிருப்பா. நீ நினச்ச விட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க அப்படின்னு அவன் சொல்லுவா. நம்ம ஜெனோஸும் அவளை அட்டாக் பண்ணுவான். நீ ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்க, சரி அப்போ நானும் ஸ்ட்ராங்காக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, எல்லாரும் வாங்க இங்கே அப்படின்னு அந்த மஸ்கிட்டோக்கள் சொல்லுவாள். பார்த்தா மொத்த கொசுவும் அங்கே வந்து எல்லா ரத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம சைத்தாமாவும் கொசு மருந்து எடுத்துக்கிட்டே அந்த கொசுவை துரத்திட்டு வருவா. டே தம்பி, நீலாம் இங்கே வரக்கூடாதுடா அப்படின்ற என்ன சொல்லுவான். என்னது இவ்வளோ கொசுவா அப்படின்னு நம்ம தலைவனை பாப்பா. என்னது இவ்வளோவா, நான் அந்த ஒரு கொசுவை சமாளிக்க முடியல, இம்பிட்டப்பரா சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம தலைவன் பார்த்துட்ருப்பா. அந்த கொசுக்கள்லாம் சேர்ந்து அவளுக்கு பவர் கொடுக்கும். இதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கும். இந்த பிளாஸ்ட்டை பண்ணது ஜெனோஸ் தான். சரி இங்கே சுற்றி முற்றி யாருமே இல்லை அப்படின்னு ஜெனோஸ் சொல்லுவான். இரு, பக்கத்தில் ஒருத்தர் நின்றானே அப்படின்னு ஜெனோஸும் செம்ம ஷாக்காக இருப்பா. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம தலைவனுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கிழிஞ்சிருக்கும். ஆனால் அவன் எதுவுமே ஆகாத மாதிரி அப்படியே நிற்பான். இப்போ அவன் எப்படியே நிற்கிறான் அப்படின்னு அவனெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இந்த மஸ்கிட்டோகளுக்கும் எதுவுமே இருக்காது. அவளோட பவரை காம்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ஜெனோஸ் செம்ம ஷாக்காக இருப்பா. நம்ம ஜெனோஸும் அவளை அட்டாக் பண்ண ரெடியாக நிற்பான். ஆனால் அதுக்குள்ளே வந்து அவள் வீட்டை கிழிச்சு விட்ருப்பா. நான் இதுக்கிட்ட அடி வாங்குறதை விட செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜெனோஸும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக வருவான். அவன் ஆக போகும்போது நம்ம தலை வந்து ஒரு பஞ்சு கூட இல்லை, ஒரு கன்னத்தில் ஒரு அரை தான். அவள் காலியாக இருப்பா. எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னு ஜெனோஸ் கேட்பான். அவங்களோட மாஸ்ட்ரு அப்படின்னு அவங்கள கூப்பிடவா அப்படின்னு இந்த ஜெனோஸும் கேட்பான். இதுக்கப்புறம் நம்ம ஜெனோஸும் நம்ம சைத்தாமாவை தேடி அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். சென்சே அப்படின்னு கூப்பிடுவான். சென்சேன்னு கூப்பிடாடா அப்படின்னு சொல்லுவான். மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவான். என்ன இப்போல்லாம் என்ன தொல்லை பண்ணுற அப்படின்னு சைத்தாமா கடுப்பாவான்.
சரி இந்த காப்பியை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சைத்தாமா சொல்லுவான். அதுக்கு ஜெனோஸோ நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் மண்டையில் கூட ஒரு ஆர்மர் இருக்கே அப்படின்னு சொல்லுவான். டேய் இது மொட்டைடா அப்படின்னு அவன் சொல்லுவான். மொட்டையா, உங்களை சின்ன வயசுலேயே முடி கொட்டிடுச்சா, நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக நீங்கள் அப்படின்னு கேட்பான். நான் ட்ரைனிங் எடுத்து தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கானேன், அதெல்லாம் எனக்கு சொன்னால் புரியாது, உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு நான் கேட்பான். எனக்கு 20 அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ இன்னும் வளரணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் அவனோட சோகக்கலை பழைய கல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு சைபார்க் வந்து எங்களோட எழுத்தை அழிச்சிருச்சு, அப்புறம் டாக்டர் குசோனா தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அவனோட கதையை பெருசாக எழுதிட்டு போவான். டேய் போதுண்டா, எனக்கு கடுப்பாக இருக்குடா அப்படின்னு நம்ம தலைவன் கடுப்பாகி வாயை மூடுறா முட்டாப்பையில அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு செம்ம கடுப்பாக இருப்பான் நம்ம சைத்தாமா. அதுக்கப்புறம் செம்ம கடுப்பாக இருப்பான், வாயை மூடுறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனும் சைலண்டாக இருப்பான். இங்கே ஒருத்தனை காமிப்பாங்க. இவன் பேர் டாக்டர் ஜீனஸ். இவன் ஒரு டாக்டர். இவன் தான் அந்த மஸ்கிட்டோகளை கண்டுபிடிச்சான். இவன் எப்படி அந்த மஸ்கிட்டோகளை ஒரே அடியில் அடித்தான், இவனை பற்றி நான் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு அந்த ஜீனோஸும் சொல்லிகிட்ருப்பா. இங்கே ஜெனோஸும் நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் இருக்கவே தேவையில்லடா அப்படின்னு சைத்தாமா சொல்லுவான். நான் பேசாமல் அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிறேனே அப்படின்னு கேட்பா. திடீர்னு எதுவும் இங்கே சென்ஸ் ஆகுது அப்படின்னு வருவான். யாரை நம்ம இடத்த நடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது வெட்டிக்கிளி மாஸ்டர் வந்திருக்கோம். நம்ம தலைவன் அடித்து காலி பண்ணிருப்பான். இந்த சீலிங் எனக்கு பே பண்ணுறா அப்படின்னு செம்ம கடுப்பாவான். இப்போ 2 பேர் இங்கே நிற்பாங்க. அவங்கள அடிக்கலான்னு ஜெனோஸ் போவான். அதுக்குள்ளே நம்ம தலைவன் அவங்கள மண்ணை வச்சுருப்பான். அப்போது அவன் நம்ம தலைவனும் ஒரு ட்ராப்பில் மாட்டியிருப்பான். என்னடா அது கழுத்து மட்டும் வெளில இருக்குது, சரி நம்ம போ அப்படின்னு நம்ம சைத்தாமா அமைதியாக இருப்பான். பார்த்தா ஒரு சைபார்க் அங்கே வந்து நிற்கும். அங்கே நம்ம ஜெனோஸும் அந்த சைபார்க்கை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த ஜெனோஸை போட்டு பொழந்துட்டு நீங்கள் எதுவும் சிட்டிஸ் அழிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். இங்கே சிங்கத்தலை வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப கேலி கிண்டல் பண்ணிடலாம் சேர்த்துக்கிட்டு இருப்பா. நீ யாரா, நீ எப்பட்றா பொடிப்பையில அப்படின்னு அந்த சிங்கத்தலைன்னு கேட்டுட்டு இருப்பான். இங்கே அந்த சைபார்க்குக்கும் நம்ம ஜெனோஸுக்கும் செம்ம சண்டை நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஜெனோஸும் விட்டு கொடுக்குறதா இல்லை, அந்த சைபார்க்கை போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் அந்த சைபார்க்கும் செம்ம ரேஜ் ஆகி நம்ம ஜெனோஸை அட்டாக் பண்ண வரும். இங்கே அந்த சிங்க மாஸ்டரும் கிட்டத்தட்ட கிண்டல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ கொட்டாயிட்டு இருப்பான். ஏண்டா என்னை பார்த்து கொட்டாய் விடுற, என்னை பார்த்து உனக்கு காமெடியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவை ரொம்பவே பயன்படுத்திட்டுருக்கோம். நம்ம ஹீரோ அசால்ட்டாக வெளில வந்து நிற்பான். வந்துட்டு எப்பட்றா வெயில் வந்த அப்படின்னு இந்த சிங்கத்தலையனும் அந்த குழியை தோணுன்னு கேட்பான். சி இந்த தூசி அப்படின்னு சைத்தாமா அதெல்லாம் கண்டுக்கிறாம தூசியை தட்டி விட்ருப்பான். ஏண்டா என்னை இக்னோர் பண்ணுற அப்படின்னு அவன் செம்ம கடுப்பாகி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ செம்ம சிம்பிளாக தடுத்து விட்டுட்ருப்பா. இதுக்கப்புறம் நம்ம சைத்தாமாவும் செம்ம வெறியாக இருப்பா. அந்த மாஸ்டரும் செம்ம வெறியாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரும் நம்ம சைத்தாமா போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கோம். நம்ம சைத்தாமா வந்து ஒரு பஞ்சு தான் அப்பா. அந்த மாஸ்டர் அங்கேயே களியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குழி தோண்ட மாஸ்டர் பயந்து அழுதுட்டு ஓடும். நம்ம தலைவன் மண்ணுக்குள்ளேயே போய் அந்த மான்ஸ்டரை பார்ப்பா. இதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரை அங்கேயே தோழியை முடிச்சுட்டு நம்ம தலைவன் போயிட்டுருப்பா. பார்த்தா அந்த இடத்த பாதி அழிச்சு வச்சுருப்பாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்பான். சாரி மிஸ்டர், பாதி தான் அப்படின்னு சொல்லுவான். டேய் அப்படிடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவனுக்கு கேட்பான். இதுக்கப்புறம் என்னை விட இன்னொருத்தர் இருக்கான் மேலே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட கண்ணை காப்போம். இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் பயந்துருக்கோம். அதே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.